ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து லாவை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், எஜுகேட் பண்ணுறோம், மக்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் சட்டம் வந்து தெரிஞ்சுக்கிடட்டும். அந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து சட்டத்து விளக்கம் வந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பட்டா. அதாவது ஒரு சொத்து கைமாறும்போது வந்து பட்டாவும் வந்து மாற்றப்பட வேண்டும். அந்த சொத்தின் விவரம் பட்டாவில் வந்து வரும். அதாவது அது என்ன சம்பந்தமான நிலம், அதோடைய அளவு, இது மாதிரி விஷயங்கள் வந்து பட்டாவில் வரும். அதனால் அந்த பட்டா வந்து முக்கியமான ஒரு விஷயம், சொத்து விற்கும் போதும் வாங்கும் போதும். இந்த ஒரு சொத்தை வந்து ஒருத்தர் வாங்கிவிட்டாருன்னா அந்த சொத்தை வந்து பட்டா வந்து மாறுதல் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணணும் கன்சர்ன் அத்தாரிட்டியில் போய். பட் ஆனால் சில சொத்துக்கள் மேலே வந்து என்னென்னா பட்டா மாற்ற முடியாது, இல்லைன்னா கடினமாக வந்து உழைப்பு வந்து அதில் செலுத்த வேண்டியிருக்கும், கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அது எதுனால அப்படிங்கிறத வந்து ஒரு 15 காரணம் இருக்குது. இந்த 15 காரணங்கள் வந்து இருந்தால் வந்து பட்டா மாறுதலில் வந்து சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒருவர் ஒரு இடத்தில் கிரயம் பெற்று அக்கிரய பத்திரத்தை வைத்து தன் பெயருக்கு வருவாய்த்துறை ஆவணங்களில் மாற்றுவதே பட்டா பெயர் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. கூட்டுப்பட்டாவின் பெயர் சேர்த்தல், உட்பிரிவு இல்லாத வகை பெயர் மாற்றம். உட்பிரிவு செய்ய வேண்டியவை என 3 வகை பட்டா பெயர் மாற்றம் இருக்கிறது. என கூட்டுப்பட்டா கூடுதல் எளிமையானதாகவும், உட்பிரிவு இல்லாத பெயர் மற்றும் சற்றே எளிமையாகவும், உட்பிரிவுடன் கூடிய பெயர் மாற்றம் கொஞ்ச வேலை கூடியதாகவும் இருக்கும். நம்பர் 1, அந்த 15 காரணிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எதுக்காக வந்து பட்டா வாங்குறதுல சிரமம் வந்து எப்பப்போலாம் வரும் அப்படிங்கிற ஒரு 15 காரணிகளை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதாவது கூட்டுப்பட்டா கூடுதல் எளிமையானதாகவும், உட்பிரிவு இல்லாத பெயர் மற்றும் சற்றே எளிமையாகவும், உட்பிரிவுடன் கூடிய பெயர் மாற்றம் கொஞ்சம் வேலை கூடியதாகவும் இருக்கும். நம்பர் 1 நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு. கிரயம் வாங்கி இருக்கும் கிரய பத்திரத்தின் புதிய மற்றும் பழைய சர்வே எண் விவரங்கள், பட்டா எண், அளவுகள் போன்றவை பிழையாக இருந்தால் பட்டா வாங்குவதில் தாமதம் ஏற்படும். 2வது, முன் பட்டாவில் பெயர், தந்தை பெயர், சர்வே எண், அளவுகளில் பிழைகள் இருந்தாலும் தாமதமாகும். 3வது, பட்டா மற்றும் நில வருவாய் ஆவணங்களில் இருக்கும் பெயருக்கும் தங்களுக்கும் கிரயம் எழுதி கொடுத்த இருக்கும் நபரின் பெயருக்கு இடையில் இருக்க வேண்டிய லிங்க், இணைப்பு ஆவணங்கள், டாக்குமெண்ட்கள் இல்லை என்றாலும் பட்டா பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படும். 4வது, சர்வே பிழைகள் வருவாய்த்துறை ஆவணங்களில் இருந்தாலும் பட்டா வாங்குவதிலிருந்து சிக்கல் ஏற்படும். வாரிசு சான்று, இறப்பு சான்று தேவைப்படும் இடங்களில் அவைகள் இல்லை என்றாலும் சிக்கல் ஏற்படும். 6வது, நீதிமன்றத்தின் வழக்குகள், உத்தரவுகள், தடையாணைகள் என எது நிலுவையில் இருந்தாலும் பட்டா வாங்குவதில், அந்த நிலத்தினில் பட்டா வாங்குவதில் சிக்கல் ஏற்படும். 7வது, நில ஆக்கிரமிப்பு, நில அபகரிப்பு, சச்சரவுகள் என தொடர்ந்து சண்டை நடந்து வந்தாலும் பட்டா வாங்குவதில் பிரச்சனைகள் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரிகள் அல்லது வேறு நபர்கள் சொத்தில் பங்கு இருக்கிறது, எனவே பட்டா பெயர் மாற்றம் செய்யக்கூடாது என ஆட்சேபனை கடிதம் எழுதி கொடுத்து இருந்தாலும் பட்டா வாங்குவதில் மிக கடுமையான காரணிகள், அதாவது மிக கடுமையான வாங்குவதில் சிக்கல்கள் ஏற்படும். டபுள் டாக்குமெண்ட் நிலங்கள், போலி ஆவணங்கள் நிலங்கள் இருக்கும் சொத்துக்களுக்கும் பட்டா வாங்குவது கடினம். 10, அரசு இலவசமாக கொடுத்த நிலங்களை அரசு விதிகள் மீறி செயல்படும் பொழுது பட்டா வாங்குவது கடினமான விஷயம். 11, பட்டா
விண்ணப்பிப்பவர் பெயரில் சொத்து அவர் ஆளுகையில் கட்டுப்பாட்டிலும் இல்லாத பொழுது பட்டா வாங்குவதும் கடினமாக இருக்கும். 12வது, கிரயப்பத்திரம், செட்டில்மெண்ட், பாகப்பிரிவினை போன்ற எந்தவித பத்திரம் எழுதாமல் மேற்படி சொத்தை அனுபவித்து வருபவர் பட்டா மனு செய்யும் போதும் சிக்கல் ஏற்படும். 13, முத்திரை தேர்வை சம்பந்தமாக 47 உட்பிரிவு ஏயில் பத்திரம் நிலுவையில் இருக்கும் போதும் பட்டா வாங்க முடியாது. 14, முப்பாட்டன் பெயரில் பட்டா இருந்து பல ஆண்டுகளாக அதன் பெயரை மாற்றாமல் இருந்துவிட்டு இப்போது பட்டா பெயர் மாற்றம் செய்யும் பொழுதும் சிக்கல்கள் ஏற்படும், வாங்க தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஈசி, அதாவது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்கச் சான்றிதழ்னு சொல்லுவாங்க. இந்த ஈசியில் ஏதாவது வில்லங்கம் புதியதாக காட்டுமானால் ஈசியில் வேறு ஏதாவது சிக்கல்கள் எழும்பினாலும் பட்டா வாங்குவதில் சிரமங்கள் ஏற்படும். அதாவது இந்த 15 விஷயம் இருக்குது. இந்த 15 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்கள் பட்டா வாங்குவதில் ஒன்று சிரமம் ஏற்படலாம், இல்லை அந்த சொத்தை நீங்கள் வாங்கின சொத்தில் பட்டா கிடைக்காமலும் போகலாம். ஏன்னா அதனால் பத்திரத்தில் இருப்பது போல் எல்லாமே சரியாக இருக்காது. முதல் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் தான் முக்கியமான விஷயம். அதில் உள்ள பத்திரங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த பத்திரங்கள் சரியாக இருக்கா, லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த சர்வே நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் உள்ள அடங்கல் என்ன இருக்குது, ஷெட்யூல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பெயர்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இதை மாதிரி சொத்து எந்த விதத்தில் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் பட்டா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 15 காரணிகள் இருந்தால் பட்டா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த 15 காரணிகளில் ஏதாவது ஒரு காரணியை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் பட்டா தருவதில் மிகவும் சிரமம் ஏற்படும். மற்றும் சில விஷயங்களில் பட்டா கொடுக்கவே முடியாது என்று கூட சொல்லிவிடுவார்கள். நம்ம இந்த விஷயத்தை இந்த 15 காரணிகளை தெரிவிக்கணும்னு சொல்லி நினச்சதுனால நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் வேல்யூ அப்டேட்ஸில். நம்மளுடைய சேனல் எக்ஸ்க்ளூசிவாக டீச் பண்ணிகிட்ருக்க மக்களுக்கு லாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி விடுங்க. எல்லோரும் மக்கள் சட்டம் அறிந்து கொள்ளட்டும். மிக்க நன்றி, வணக்கம்.